ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்கேஎஸ் அகாடமியில் டெஸ்ட் பேச்சஸ் போய்கிட்டு இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்குது. அதில் டெஸ்ட் நம்பர் 4ல் லாஜிக்கல் ரீசனிங் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஆகியவற்றுள் இடையிலான சிறந்த உறவை குறிக்கும் வரைபடம் எது? இது பேர் சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கான்டாக்ட். இப்போ ஒவ்வொரு கான்டாக்ட் நம்ம டயக்ராம் மூலமா ரெப்ரசென்ட் பண்றது சிலாஜிசம். சரிங்களா? ஓகே, பார்த்துருவோம். விச் ஆர் த ஃபாலோயிங் டயக்ராம் இண்டிகேட்ஸ் த பெஸ்ட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் பாய், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அத்லெட்ஸ். இப்போ பாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், நான் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பாயா இருக்கலாம், கேர்ளா இருக்கலாம். ஓகே, அடுத்தது அத்லெட். அதே மாதிரி ஸ்டூடெண்டா இருக்கலாம், நான் ஸ்டூடெண்டா இருக்கலாம், பாயா இருக்கலாம், கேர்ளா இருக்கலாம். ஓகேவா? இவ்வளோ இது இருக்குது. அதாவது என்ன, எல்லாத்துலயுமே இருக்கலாம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போ என்னவா இருக்கும்னா, வென் டயக்ராம் இண்டிகேட்ஸ். இப்போ ஒரு பாய்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாய் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், கொஞ்சம் பேர் நான் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த டயக்ராம் தான் கரெக்டா இருக்கும். ஏன் கரெக்டா இருக்கும்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் பாயா இருக்கலாம், கொஞ்சம் பேர் கேர்ளா இருக்கலாம். இப்போ அத்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பாயாவும் இருக்கலாம். சரிங்களா? இது என்ன மாதிரி வரும்னா, இப்படி வரும். சாரி, இது கிடையாது. இந்த டயக்ராம் டி. ஏன் டினா, இப்போ உங்க பாய்னு வச்சுக்கோங்க, இவங்க அத்லெட்னு வச்சுக்கோங்க, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? பாய் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது, அத்லெட்டா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரியான டயக்ராம் தான் வரணும், ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டடா இருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ல கேர்ள் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குதுல, அதனால இந்த மாதிரி தான் வரணும், இன்டர்லாக்டா வரக்கூடாது. சரிங்களா? தெரிஞ்சுக்கணும். அடுத்தது போலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்தது மருத்துவமனை, செவிலியர் மற்றும் நோயாளிகள் ஆகியவற்றுள் இடையிலான சிறந்த உறவை குறிக்கும் வரைபடம் எது? Which of the following diagram indicates the best relationship between hospital, nurse, patient? சரி, இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் அண்ட் பேஷண்ட் அப்படின்னா எங்க இருப்பாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க நர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் எப்பயுமே. அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் பெரிய 0, நர்ஸ் பேஷண்ட். பேஷண்ட்டுக்கு நர்ஸுக்கு எந்த லிங்க்குமே இருக்காது, ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சதுல? இப்படி பேஷண்ட் நர்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, இப்படி நினைச்சிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நர்ஸ் அண்ட் பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கண்ணோட்டத்தில் போட்டிருப்பீங்கன்னா, இவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு போட்டிருப்பீங்க. ஆனால் அது தப்பு. இதுல என்ன அர்த்தம்னா, இதுக்கு கொஞ்சம் நர்ஸ் பேஷண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதோட அர்த்தம் அதுதான். இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நர்ஸ் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது அப்படி கிடையாது. அதனால இப்படிதான் போடணும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து போயிடலாம். வேறுபட்ட ஒன்றை தேர்க. 2384 15 2384 1592 37 56 36 29. இதுல என்ன ஒரு சிமிலாரிட்டினா, இதுவும் 2 டேபிளா டிவைட் ஆகும், இதுவும் 2 டேபிள் டிவைட் ஆகும், இதுவும் 2 டேபிள் டிவைட் ஆகும். ஆனா இது டிவைட் ஆகாது. சரிங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு, இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், அது ஆட் நம்பர். சரிங்களா? ஓகே, அடுத்தது போலாம். ஆப்ஷன் என்னது? ஆன்சர் டி தான். நாடகம் இயக்குனருடன் தொடர்புடையது எனில் இதழ் எதனுடைய தொடர்புடையது? டிராமா இஸ் ரிலேட்டட் டு டைரக்டர். இந்த சேம் வே மேகசின் இஸ் ரிலேட்டட் டு, அதாவது இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடணும். கதை, ஸ்டோரியா,
இப்ப டிராமானாலும் ஸ்டோரி தான் வந்திருக்கணும் அந்த இடத்துல. டிராமாக்கு ஒரு திரைக்கதை ஒரு ஸ்டோரி இருக்கணும். சரி ரைட் ஓகே. வாசகரா? வாசகர் கிடையாது. வாசகர் யாரு? பாக்குறவங்க தான். இப்போ டிராமால வாசகர் யாருன்னா ஆடியன்ஸ், மேகசின்ல வாசகர் ரீடர்ஸ். ஓகேவா? அப்போ அச்சிடுபவர் பப்ளிஷர்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப இங்க யாரா இருப்பா? தயாரிப்பாளராக இருப்பாங்க. சரிங்களா? டிராமா தயாரிப்பாளர் இல்ல டிராமா ப்ரொடியூசரா இருப்பாங்க. ப்ரொடியூசர் அண்ட் அந்த மாதிரி. இப்போ இங்க அச்சிடுபவர் இவர் கிடையாது. அப்போ ஆசிரியர் தான் கரெக்ட். டிராமாக்கு எப்படி டைரக்டரோ மேகசினுக்கு எடிட்டர். சரிங்களா? அடுத்தது போலாம். கீழே உள்ள கேள்வியில் 2 வார்த்தைகள் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதன் கீழ் 4 மாற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். கேள்வியில் உள்ள வார்த்தையில் உள்ள ஒற்றுமையை போல் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுள் எது கொண்டிருக்கிறது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். In this question consists of 2 words that have a certain relationship to each other, followed by the 4-lettered pair of words. Selected that lettered pair which has same relationship as the original pair. அது என்ன சொல்ல வராங்கன்னா இதுக்கு அதேதான், இதுக்குள்ள ரிலேஷன் தான் அதுக்கு அடுத்து இருக்கிற ரிலேஷன்ஸ். சரிங்களா? இப்ப ஒரு வட்டம் விட்டம் அப்படின்னு சொல்றாங்க. வட்டம் விட்டம்னா என்னது? சர்க்கிள். விட்டம்னா இதான் விட்டம். சரிங்களா? டயமீட்டர். ஓகேவா? இதான் விட்டம். இது டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா ரேடியஸ். சரிங்களா? வட்டம் விட்டம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே. அப்பனா வேற என்ன வரும்? செவ்வகம் ரெக்டாங்கிள் அப்படின்னா டயகனலா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே. சதுரம் ஸ்கொயர்னா ரெக்டாங்கிளான்னு கேட்கிறாங்க. சரி, ஸ்கொயர்னா ரெக்டாங்கிளா? இது எழுதிக்கங்க. சி. சரிங்களா? சி இது ஏ. விட்டம்னா அரமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது விட்டம்னா அரமா அப்படின்னு கேட்கிறாங்க. டீனா ஆரா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி ஓகே. இரு சமவெட்டு கோணமா அப்படிங்க. பைசெக்டார் கோணமா அப்படின்னு கேட்கிறாங்க. பைசெக்டார்னா என்னது? பைசெக்டார்னா ஒரு ரவுண்ட் இருக்குன்னா 2ஆ பிரிக்கிறதா பைசெக்டார். பை 2ஆ பிரிக்கிறது, 2 செக்டரா. ஆங்கிளா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே. அப்ப என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டயகனலா தான் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இதான் டி. இதுவும் டோட்டலி ராங்கு. ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிளையும் கம்பேர் பண்றாங்க, அங்க ஒரு டயமீட்டர் ரேடியஸையும் கம்பேர் பண்றாங்க, அதுவும் தப்பு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்கணும், ஒரு ஷேப் இருக்கணும். ரெண்டுமே இதுதான், ரெண்டுமே ஆங்கிள் தான், இதுதான் லென்த் தான். சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு பைசெக்டார்ங்கிறது ஒரு ஷேப் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது ஒரு இதுல ஆங்கிள் இது ஒரு டேர்ம், இது ஒரு கேரக்டர். சரிங்களா? அடுத்தது போலாம். அதனால ஆப்ஷன் இதுக்கு ஏ தான். செவ்வகம் முளைவட்டம் தான், ரெக்டாங்கிள் டயகனல் தான். கிரிக்கெட் வீரர்களின் சிலர் டென்னிஸ் வீரர்கள், ஹாக்கி வீரர்கள். சில டென்னிஸ் வீரர்களில் ஹாக்கி வீரர்கள். எந்த கிரிக்கெட் வீரரும் ஹாக்கி வீரர் அல்ல. சரி ஓகே. சம் ஆஃப் த கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆர் டென்னிஸ் பிளேயர்ஸ் அப்படின்றாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் ரவுண்டுன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? சும்மா ரவுண்டுன்னு வச்சுக்கிறோம். கிரிக்கெட் பிளேயர்ஸ் ரவுண்டுன்னு வச்சுக்கிறோம். சம் கொஞ்சம் பேர் கிரிக்கெட் பிளேயர்ஸ், டென்னிஸ் பிளேயர் கொஞ்சம் பேர்ன்றனால டென்னிஸ் பிளேயர்ஸ். இது கிரிக்கெட், இது டென்னிஸ். சரிங்களா? சம் டென்னிஸ் பிளேயர்ஸ் ஆர் ஹாக்கி பிளேயர்ஸ். கொஞ்சம் பேர் ஹாக்கியே விளையாடுறாங்க. சரிங்களா? எவ்வளவு பேரும் தெரியாது, கொஞ்சம் பேர் ஹாக்கியே விளையாடுறாங்க. ஓகே. ஹாக்கி. நோ கிரிக்கெட் பிளேயர் இஸ் ஹாக்கி பிளேயர். ஓகே. நோ கிரிக்கெட் பிளேயர் இஸ் ஹாக்கி பிளேயர். நம்ம இது கான்டாக்டே கிடையாது, அதனால அது போடவும் தேவையில்லை. சரி ஓகே. நம்ம இதை ரீட் பண்ண மாதிரியே நம்ம டயக்ராம் போட்டாச்சு. அப்ப எங்க வருது? ஆப்ஷன் பி. ஓகேவா? எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது இங்க. எனக்குள்ள இதுக்கும் மட்டும் தான் கான்டாக்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்தது போலாம். ஒரு பழ வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில் 10 அழுகிவிட்டன. சரிங்களா? ஒரு பழ வியாபாரி ஒரு மாம்பழம் வாங்கியிருக்காரு, அதுல 10 அழுகிவிட்டன. தன்னிடம் இருந்த மீதி மாம்பழங்களில் இது 46 கிடையாது, 46 2/3. சரிங்களா? பாத்துக்கங்க. அது 46 2/3 பழங்களில் விற்றுவிட்ட பின் 192 மாம்பழங்கள் மிஞ்சின எனில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்கள் எவ்வளவு? ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, a fruit seller bought some mangoes of which ஒரு பழ வியாபாரி கொஞ்சம் மேங்கோ, அது எக்ஸ்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஒரு மேங்கோ வாங்குறாரு. அந்த கொஞ்சம் மேங்கோஸ் வாங்குறாரு விற்கிறதுக்காக. அதுல ஒரு 10% அழுகி போயிருது. சரிங்களா? மேங்கோஸ்ல 10% அழுகுதுன்னா
அப்ப என்ன பண்ணுவோம், எக்ஸ் இன்ட்டு 10%, கரெக்டா? 0.9x போட்டுக்கலாமா? அதா இது 100 கிட்ட போயிடும். போனீங்கன்னா மைனஸ் 90x, சரி மைனஸ் 90x பார் 100, அப்போ 0.9x தானே வரும். புரியுது உங்களுக்கு? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுத்து பண்றது. ஓகே, 0.9x வந்துருது. இது எவ்வளோ? இந்த 0.9x மாம்பழம் தான் கையில இருக்குது. இப்போ அந்த கையில இருக்க மாம்பழத்துல இருந்து 46 2/3 அப்படிங்கிற 46 2/3 அப்படிங்கிற அளவு வந்து சேல் பண்ணிடுறாரு. சோல்டு சேல் பண்ணிடுறாரு. சரிங்களா? 46 2/3 எவ்வளவு பண்றாரு? 3 8 12 13 138 plus 2 140/3 இந்த குவான்டிட்டியை வந்து சேல் பண்ணிடுறாரு. ஓகேவா? இது வந்து 300 வச்சுக்கோங்க, ஏன்னா பெர்சன்டேஜ்ல இருந்ததுல 300 அப்படின்னு வச்சுக்கோங்க. 143/300 சேல் பண்ணிடுறாரு. சரி, ஓகே. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சேல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு இருக்கும்? ஒரு முழு கொள்ளளவுல இருந்து சேல் பண்றாரு. முழு கொள்ளளவுனா என்னன்னா, இப்ப இது ஃபிராக்ஷன்ல இருக்க 1 minus 140/300. சரிங்களா? இந்த ஒண்ணுங்கிறது முழு கொள்ளளவுன்னு அர்த்தம். முழு கொள்ளளவு இது ஒரு பகுதி. சரிங்களா? இந்த பகுதி, இந்த கொள்ளளவுல இருந்து பகுதியை வந்து எடுக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ஆப்பிள்ல ஒரு முக்காவாசியை கடிச்சிட்டோம்னா எவ்வளவு இருக்கும்? கால்வாசி இருக்குல்ல, அந்த கால்வாசி கண்டுபிடிக்கிறது தான். இப்ப இது ஒரு ஆப்பிள். சரிங்களா? இது ஒரு ஆப்பிள்ல கொஞ்சத்தை எடுக்கிறோம், அதான் இதோட அர்த்தம். சரிங்களா? மைனஸ், ஓகே, 300 minus 140/300. ஓகேவா? பேலன்ஸ் எவ்வளவு? 160/300. ஓகேவா? 16/30 திருப்பி அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வருது? 8/15. சரிங்களா? 8/15 பங்கு பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? இன்னும் இந்த இது வந்து விற்காம இருக்குது. 8/15 பகுதி வந்து விற்காம இருக்குது. ஓகேவா? அதான் சொல்றாங்க இங்க. இப்போ என்ன வேற என்ன சொல்லிருக்காங்க? the total number of mangoes. So if he will has 192 mangoes. இதுதான் 192 mangoes. 8 1/5 into 0.9x equal to 192. ஏன் 0.9 போட்டோம்னா, ஏற்கனவே 10 பழம் கெட்டு போச்சு. சரிங்களா? அந்த கெட்டு போன பழத்தை கழிச்சதுக்கு அப்புறம் தான் இது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு x 192/0.9 into 8 இங்கே 15. ஓகேவா? புரிஞ்சதா? இது வந்து 4 டேபிள் அடிச்சு கொடுத்துடலாமா? 4 அடிச்சு கொடுக்கலாமா? 2 9 6 4 அடிச்சிங்கன்னா 2 24 into 15 0.9. ஓகேவா? இப்போ 9 அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 240 into 15 9. ஏன் 240 into 10 பண்றோம்? சரிங்களா? into 10 பண்றோம். 3 5 8 80 இருக்கு. அப்போ 80 into 5 400. x equal to 400. x நம்ம என்ன வச்சிருக்கோம் இந்த இடத்துல? x மொத்தமா வாங்கின மாம்பழம். அப்ப x equal to 400 என்ன அர்த்தம்னா, ஆன்சர் வந்து C 400 அர்த்தம். ஓகேவா? அடுத்தது போலாம். இந்த இடத்துல மட்டும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. 46 2/3 போட்டுக்கணும். அப்பதான் ஆன்சர் வரும், இல்லைன்னா ஆன்சர் வராது. ஓகேவா? இசைக்கலைஞர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியவற்றுக்கு இடையேயான சிறந்த உறவை குறிக்கும் வரைபடம் எது? ஓகே, which of the following diagram indicates the best relationship between musicians, men, women அப்படின்னு கேக்குறாங்க. சரி, மியூசிஷியன் அப்படின்னா என்னது? ஒரு மியூசிக் பண்றவர். ஓகே, men and women அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, மியூசிக் பண்றவர்லயும் men women இருக்கலாம். சரிங்களா? இப்போ பாதி பேர் மென்ல வந்து பாதி பேர் மியூசிக் இப்படி இருக்கலாம்ல, மென்னு மியூசிக் உமன். ஓகேவா? இதே இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென் மியூசிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா மென்னுக்குமே மியூசிக் தெரியும்னு போடலாங்க. சரிங்களா? ஆல் மென்ஸ் அப்படிலாம் போடல. சில பேருக்கு மியூசிக் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி டயக்ராம் தான் வரும். மென்னு மியூசிக் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்காது. சரி, ஓகே.
இங்க உமனு மியூசிக் தெரிஞ்சிருக்காம இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் மியூசிக் தெரியாத ஆட்கள், இதுவும் மியூசிக் தெரியாத ஆட்கள். சரிங்களா? இப்ப மென்ல கொஞ்சம் பேருக்கு மியூசிக் தெரிஞ்சிருக்குது, உமன்ல கொஞ்சம் பேருக்கு மியூசிக் தெரிஞ்சிருக்குது, அவ்வளவுதான். அதான் கேட்டிருக்கேன். இது ரிலேஷன். அப்போ ஆப்ஷன் பி. புரியுதா உங்களுக்கு? இது மியூசிஷியன்ஸ் இந்த இடத்துல வந்து ஆல் ஆல் அப்படிலாம் எதுவுமே வரவே கிடையாது இங்க. சரிங்களா? ஆல் இப்ப வராததுனால சம் இருக்கலாம் தான் போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். ஆப்ஷன் பி இது. வேறுபட்ட ஒன்றை தேர்க. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. என்ன ஆட் ஒன் அவுட்? ஃபர்ஸ்ட் எழுதிக்கிடுவோம். 145, 197, 257, 325, 399. ஓகே, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போமா? டிஃபரன்ஸ் 197ம் 145ம் 252 வருது. ஓகே, 52. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 257ம் 197ம் 0, 60 வருது. 60. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 325ம் 257ம் 8, 6, 68 வருது. ஓகே, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 399, 325, 4, 7, 74 வருது. சரிங்களா? 74 வருது. அது ஆட் ஒன் அவுட் தானே கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. வேற என்ன பண்ணலாம்? இன்னொரு சிமிலாரிட்டி இருக்குது இந்த இடத்துல. ஒன்று என்ன சிமிலாரிட்டினா, இது டிஃபரன்ஸ் பண்ணினா 8, இது டிஃபரன்ஸ் பண்ணினா 8, இது டிஃபரன்ஸ் பண்ணினா 6. இந்த இடத்துல ஆனால் 8 வரணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 8 தானே வருது. இந்த இடத்துல 8 வந்துருந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கும்? 76 வந்திருக்கும். இங்கே 76 வந்துருந்து இங்கே என்ன வந்திருக்கும்? 401 வந்திருக்கும். அப்போ இவன் தான் தப்பு. 399 தான் தப்பு. ஆர் ஒன் அவுட். Which of the following diagram indicates the best relationship between water, atmosphere, hydrogen? சரி, ஓகே. வாட்டர்ல என்ன இருக்கும்? வாட்டர் H2O, ஹைட்ரஜன் இருக்கு. சரிங்களா? அடுத்து அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்லயும் ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது, ஓசோனும் இருக்குது. சரிங்களா? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஓசோன் எல்லாமே, நைட்ரஜனும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நைட்ரஜனும் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் வந்து வாட்டர் கூடயும் இருக்குது, தனியாகவும் இருக்குது. சரிங்களா? வேற என்ன இருக்குது? அமோனியா கூட இருக்கு, நிறைய கூட இருக்குது. சரிங்களா? அப்போ எதுவுமே ஒண்ணுல முழுசா இல்ல. புரியுதா உங்களுக்கு? நான் தான் சொல்ல வரேன். எதுவுமே ஒண்ணு கூட முழுசாவே இல்லை. அப்ப என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. ஓகேவா? ஏன்னா இப்ப நீங்க ஒரு அட்மாஸ்பியர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அட்மாஸ்பியர்ல வாட்டரும் இருக்கும், வாட்டர் கூட சேர்ந்து ஹைட்ரஜனும் இருக்கும். சரிங்களா? வாட்டருக்கும் ஹைட்ரஜனும் லிங்க் இருக்குது. அட்மாஸ்பியருக்குள்ள ரெண்டுமே நடக்கும் ரெண்டுமே. சரிங்களா? அதான் அதில் போட்டிருக்கோம். ஆப்ஷன் டி. இரண்டாவது வார்த்தை முதலாவது வார்த்தையுடன் தொடர்புடையது எனில் மூன்றாவது வார்த்தையுடன் தொடர்புடையது தேர்ந்தெடுக்கவும். Select the options that is related to the third word in the same way as the second word. அது என்ன சொல்ல வராங்கன்னா, செகண்ட் வேர்ட் ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் வேர்ட். அதாவது இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்குள்ள உள்ள ரிலேஷன் தான் இந்த வேர்டுக்கு அடுத்து உள்ளதுக்கு வரணும்ன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுக்கப்புறம் ஒன்று வருதுல, அதுக்கு வரணும்ன்றாங்க. அதான் கேட்குறாங்க. பட்டினி உணவு, நீர்ச்சத்து இழப்பு, டீஹைட்ரேட் அப்படின்னா என்ன வரும்? நீர்ச்சத்து இழப்புனா டீஹைட்ரேட் அப்படின்னா என்ன வரும்? வாட்டர் தான். பட்டினி உணவு, நீர்ச்சத்து இழப்பு, அதாவது ஸ்டார்வ் பசிக்குது, ஃபுட் உணவு, தண்ணி தவிக்குது வாட்டர். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இரண்டாவது எண் முதலாவது எண்ணுடன் தொடர்புடையது எனில் மூன்றாவது எண்ணுடன் தொடர்புடையதை தேர்ந்தெடுக்க. Select the options that is related to the third number in the same way as the second number is related to the first number. ஓகேவா?
என்ன சொல்றாங்க அப்படின்னா select the options that are related to third number. ஓகே, இதுவும் அதே தான். இந்த இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுக்கும் அடுத்ததுக்கும் வரணுங்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 42க்கும் 20க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 22 இருக்கு. சரி, என்ன பண்ணிருக்காங்க? மைனஸ் பண்ணிருக்காங்க. சரி, இதுக்கு மைனஸ் பண்ணிப்போமா? இங்கேயும் 64க்கும் 22க்கும் மைனஸ் பண்ண என்ன வருது? 2 42வா? 42 ஆப்ஷன் இல்லை. சரி, என்ன வருது? (42 divided by 2 minus 1). சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? 64 divided by 2 minus 1. 32 minus 1. 31 A. என்ன வருது? 42 divided by 2 41 21 minus 1 20. அதே மாதிரி 64 divided by 2 32 minus 1 31 A. ஆப்ஷன் A. ஓகே, அடுத்த போலாம். நீதிபதி திருடர்கள் மற்றும் குற்றவாளிகள் ஆகியவற்றுடன் இடையிலான சிறந்த உறவை. which of the following diagram indicates the best relations between judge, thieves and criminals? சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க வந்து thieves, criminals கூட ஜட்ஜ் ஆனா ஏதோ ஒரு வகையில் ரிலேட்டடா இருக்காங்க. ஆனா வந்து எதுலன்னா ஜட்ஜ் வந்து தண்டனை கொடுக்கறதுல இருக்காங்க, திருடர்களும் குற்றவாளிகளும் தண்டனை வாங்குறதுல இருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ரிலேஷன்ஸ்ல எங்கேயுமே இருக்காது. அப்ப ஆப்ஷன் சி தான் இருக்கும். ஏன்னா ஜட்ஜை போய் இவங்க கூட எல்லாம் சேர்த்து விட்டோம்னா அது கேஸ் ஆகி போயிடும். பார்த்துக்கோங்க. தீவ்ஸ் 2 பேரும், தீவ்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ், இவங்க வந்து ஜட்ஜு தனியாக தான் இருப்பாரு. ஜட்ஜ், தீவ்ஸ், கிரிமினல்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் சி தான். வேற எதுலையுமே பண்ண முடியாது. நீங்க இதை நீங்க ஜட்ஜுன்னு போடலாமா? போட முடியாது. சரி, ஜட்ஜ் இதை போட்டு கிரிமினல்ஸ், இது ரெண்டும் ஒன்று தானே, இன்டர்லாக்கும் கிடையாது. சரிங்களா? தீவ்ஸ்னா திருடங்க, கிரிமினல்ஸ்னா குற்றவாளிகள் போட்டிருக்காங்க. குற்றவாளிகள், திருடர்கள். இரண்டாவது வார்த்தை முதலாவது வார்த்தையுடன் தொடர்புடையது எனில் மூன்றாவது வார்த்தையுடன் தொடர்புடையதை தேர்ந்தெடுக்கவும். Select the option that is related to the third word in the same way as the second word is related to the first word. சரியா? இதான் சொல்றாங்க. இதையும் கம்பேர் பண்ணி இதுக்கு ஆன்சர் கேட்கறாங்க. ஓகே, நாட்காட்டி தேதிகள். நாட்காட்டினா என்னது? கேலண்டர், டேட்ஸ். அப்ப அகராதி என்னது? வொக்காபுலரி, மொழி கிடையாது, புத்தகம் கிடையாது. ஏன்னா டிக்ஷனரியே ஒரு புத்தகம் மாதிரி தான் இருக்கும், அது புத்தகம் கிடையாது. அப்ப இதுக்குள்ள கான்ட்ரரி, இதுக்குள்ள கான்ட்ரரி இருக்கும். சரி, வொக்காபுலரிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த கான்டெக்ஸ்டும் அந்த வேர்டு ஒரே மாதிரி இருக்கும், அத வொக்காபுலரி. சரிங்களா? வார்த்தைகள்னா டிக்ஷனரியில வேர்ட்ஸ் தானே இருக்கும். அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து சி. கான்டெக்ஸ்ட் என்ன அர்த்தம்? இப்போ கதை சொல்றோம்னா அந்த கதையில இந்த வேர்டுக்கான அர்த்தம் இதுதான் இருக்கும்ல. இப்போ ஒரு வேர்டுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோம்னா சாப்பிட்டு முடிச்சிட்டான்னு அர்த்தம். அதே இது வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டானா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி தான். ஓகேவா? இப்போ சி. வேறுபட்ட ஒன்றை தேர்க. ஓகே, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். இது எல்லாமே வவல்ஸ். ஓகேவா? எல்லாமே வவல்ஸ். ஏ, இ, ஐ, ஓ, யூ. சரி, எப்படி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஏஇ கொடுத்துருக்காங்க. சரி, ஏஐ கொடுத்துருக்காங்களா? ஏஐ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐஓ கொடுத்துருக்காங்க, ஐஇயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓயூவும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதுல ஆட் ஒன் அவுட் என்ன? எல்லாமே பக்கத்துல இருக்குது. இது ஒண்ணு மட்டும் தான் ஒண்ணு விட்டு இருக்குது. அப்ப ஏ தான் ஆன்சர். ஏ தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இப்ப ஐக்கு பக்கத்துல இ இந்த பக்கம் இருக்கு, ஓ அந்த பக்கம் இருக்கு, யூக்கு பதில் ஓ இந்த பக்கம் இருக்கு. இது ஒண்ணுதான் மிஸ்ஸிங். அப்ப இதுதான் ஆன்சர். ஓகே, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். வெள்ளம், சூறாவளி, பனிச்சரிவு, பூகம்பம், வெடிப்பு. சரிங்களா? ஃப்ளட், ஹரிக்கேன், அவலன்சி, எர்த்குவேக், எக்ஸ்ப்ளோஷன்ஸ். இப்ப இந்த வெள்ளமும் இயற்கையா வர்றது, சூறாவளி இயற்கையா வர்றது, பனிச்சரிவு இயற்கையா வர்றதுதான், பூகமும் இயற்கையா வர்றதுதான். ஆனா வெடிப்பு வந்து
இயற்கையா வெடிப்பு எப்படி வரும்? வல்கனோ, அதாவது எரிமலையில இருந்து வெடிப்பு வரும். சரிங்களா? எரிமலை வரும், பாம்பு வச்சா வரும். அப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்ப இதாதான் இருக்கும். சரிங்களா? பூகம்பம், எக்ஸ்பல்ஷன், வெடிப்பு. டி, ஆப்ஷன் டி. ஓகே, இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். திருமணமாகாத மருத்துவர்களை குறிக்கும் எண் எது? எண் எது? விச் நம்பர் இண்டிகேட்ஸ் டாக்டர் ஹூ ஆர் நாட் மேரிட்? சரிங்களா? அப்ப டாக்டர்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவங்க தான் டாக்டர்ஸ் தான். ட்ரையாங்கிள் போட்டிருக்க டாக்டர்ஸ். சரி, மேரீடு அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் போட்டிருக்கிறது மேரீடு. ஓகே, கம்பேரிசன் யார் யாருக்கும்னா டாக்டருக்கும் மேரேஜுக்கும் தான். சரிங்களா? அப்ப இந்த ஜீரோலாம் விட்டுருங்க, அதை பார்க்கவே பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ்க்குள்ள இந்த 2 பாக்ஸ் மட்டும் பிரிச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணிருங்க எப்பயுமே. எதுக்குள்ள ரிலேஷன்ஸ் இருக்கோ அப்ப டாக்டர் வர்சஸ் மேரேஜ் தான். சரிங்களா? இதுல டிஃபரன்ஸ் இருக்குன்னா இதை மட்டும் போட்டுருங்க 5. சரிங்களா? 1 2 6 இருக்கு 3. ஓகே, இப்போ டாக்டர்ஸ்ல எவ்வளவு பேர் மேரிட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 + 5 6 பேர் மேரிட் ஆகல. சரிங்களா? 6 தான் ஆன்சர். புரிஞ்சதா? 1 + 5 ஏன்னா அதுதான் பாக்ஸுக்கு வெளியில இருக்குது. 6 + 2 பாக்ஸ்க்குள்ளதான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது போலாம். இலை, இப்ப 46வது சம். இலை, விதை மற்றும் வேர் ஆகியவற்றுக்கு இடையேயான சிறந்த உறவை குறிக்கும் வரைபடம் எது? இப்ப என்னது? இலை, விதை மற்றும் வேர் எல்லாமே ஒரே இதுக்குள்ளதான் இருக்குது. இதுக்குள்ள ட்ரீக்குள்ள. ட்ரீ கூட இல்ல, ட்ரீன்னு சொல்லலாமா? சரி, ட்ரீன்னு சொல்லிக்கல. ட்ரீல தான் இலையும் லீஃபும் இருக்கும். சரிங்களா? லீஃபும் இருக்கும், சீடும் இருக்கும், ரூட்டும் இருக்கும். ஓகேவா? இலையும் இருக்கும், விதையும் இருக்கும், வேரும் இருக்கும். இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கு? ட்ரீக்குள்ள இருக்கு. இண்டிகேட்ஸ் தி பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன். இப்போ வந்து பெஸ்ட் ரிலேஷன்ஸ் கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ விதையில தான் ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? விதையில தான் ரூட்டும் இருக்கும், வேரும் இருக்கும். சரி, லீஃபும் இருக்கும். விதை முளைச்சா தானே, விதைக்குள்ள தானே எல்லாமே இருக்குது. விதைக்குள்ள ரெண்டுமே இருக்குது. ஆனா நீங்க விதை அப்படின்னா விதை தான் சொல்ல முடியும். லீஃப் அதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ரிலேஷன் தான் கேட்கறாங்க. விதை பெருசானா லீஃப் ஆகும், அதே விதை பெருசானா ரூட் ஆகும். அப்போ இதான் போடணும். சரிங்களா? இந்த இது வர வாய்ப்பே கிடையாது, இது வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்குது. சரிங்களா? ரிலேஷன் என்ன இருக்குது? விதை ஒரே மரத்துல இருக்கிறது தான், வேரும் அதே மரத்துல இருக்கிறது தான், இலையும் அதே மரத்துல இருக்கிறதா. அப்போ அந்த ரிலேஷன் இருக்குது. சரிங்களா? அப்ப இங்கனுக்குள்ள என்ன போடலாம்? இப்ப இது என்ன நினைச்சிருப்பாங்கன்னா விதை, இலை, வேர் அப்படின்னு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா விதை அப்படின்னு இருக்கும்போது விதைன்னு தான் சொல்ல முடியும். அது ஜெர்மினேட் ஆனாதான், அது வளர்ந்தாதான் அது செடியா இலையான்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்குன்னு தப்பு. ரிலேஷன் என்னன்னா இந்த சீடு, இதோட ரிலேஷன் என்ன? சீடு வளர்ந்ததுன்னா ரூட்டும் இருக்கும், லீஃபும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து லீஃப். சரிங்களா? லீஃப், பேக், பர்ஸ். சரிங்களா? பர்ஸ் கூட இல்ல, லீஃப், பேக், பேட் அப்படி இருந்ததுன்னா இது வரலாம். சரிங்களா? எந்த ரிலேஷனுமே கிடையாது இதுல. லீஃப், பேக், பேட்டுக்கு எந்த ரிலேஷனும் கிடையாது. அப்பனா சி வரலாம். ஓகேவா? இதுல ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன் இருக்குதுன்னா விதையில இருந்தா லீஃபும் வரும், வேரும் வரும் அப்படின்ற ஒரு ரிலேஷன் இருக்குது. அதனாலதான் அந்த பி, ஆப்ஷன் பி தெரிஞ்சுக்கணும். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். சரிங்களா? இன்னொரு ஆட் ஒன் அவுட் இருக்குது. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எப்படி எழுதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ கே எல் எம். ரிவர்ஸ்ல எப்படி எழுதி? என் பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் எழுதிக்கங்க. சிம்பிளா இருக்கும். சரிங்களா? இப்ப டிக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1. சரி, அடுத்து வந்து பிக்கும் ஜிக்கும் ஒன்னு விட்டுட்டு. சரிங்களா? பிக்கும் ஜிக்கும் இதுக்கு வந்து கேப் கிடையாது. ஓகே, இப்ப ஐக்கும் கேவுக்கும் 1. அப்போ ஒன்று விட்டுட்டு ஜிக்கும்
எல்லுக்கும் தான் வந்திருக்கணுமா? எல்லுக்கு வந்திருக்கணும், ஆனா எல்லுக்கு வரல. சரிங்களா? எல்லுக்கு எங்க போகுது? எம்முக்கு போகுது. சரிங்களா? ஓகே, அடுத்ததை பார்ப்போம். எஸ்ஸுக்கும் யூவுக்கும் அடுத்து வந்து ஒன்று விட்டுட்டு கியூவுக்கும் விக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து எம்முக்கும் ஓவுக்கும் ஒன்று விட்டுட்டு கேக்கும் பிக்கும் கரெக்டாக இருக்கா? கேக்கும் பி கரெக்டாக இருக்குது. விக்கும் எக்ஸுக்கும் ஒன்று விட்டுட்டு டிக்கும் ஒய்க்கும். அப்போ எது தப்பா இருக்குன்னா இதுதான் தப்பா இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லுக்கு வர வேண்டியது எம்முக்கு போயிருக்குது. என்ன வந்திருக்கணும்னா ஐகே ஜி எல்லா இருந்திருக்கணும். சரிங்களா? எம்மா இருக்கு, அதான் மிஸ்டேக் இங்க. ஓகே, அடுத்தது போலாம். எப்ப இந்த மாதிரி எழுதிக்கங்க, முடிஞ்சிருச்சு. கடைசி சம். பேருந்து, கார் மற்றும் வாகனங்கள் ஆகியவற்றுக்கு இடையேயான சிறந்த உறவை குறிக்கும் வரைபடம் எது? சரி, ஓகே. இப்ப இது என்னது? பஸ், கார், வெஹிக்கிள். சரி, கார், பஸ். இந்த பஸ்ஸும் கார் வெஹிக்கிள்குள்ள வந்துடும். இப்போ வெஹிக்கிளை பெருசா போட்டுட்டு பஸ், காரு இன்டர்லிங்க்டு கிடையாது. சரிங்களா? ஓகே, இதான் ஆப்ஷன் இருக்கா? டி. ஓகே.